ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுப்பே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பாயசத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன பாயசம் பார்க்கலாமா? மாம்பழம், ஒரே ஒரு சின்ன மாம்பழம் எடுத்து நறுக்கி போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் வீட்டிலே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மில்க் மெய்ட். அவ்வளோதான். வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷன் திராட்சை, முந்திரி, எது வேணாலும், சாரப்பருப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நல்லா தேங்காவை துருவி எடுத்து வச்சிட்டிங்க. அதுக்குள்ள ஹாட் வாட்டர் விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும். அடுத்தது மில்க் மெய்டு வாங்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை அரைச்சி எடுத்துன்னு வந்து இப்போ மாம்பழத்தை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் பால் செமையாக இருக்கும். ஏன்னா தேங்காய் பால்லே ஸ்வீட்னஸ் நிறையவே இருக்கும். அதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் மில்க் மெய்ட் சொன்னேன் இல்லையா, நான் அமுல் மில்க் மெய்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நெஸ்லே மில்க் மெய்ட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டன்ஸ் மில்க். அவ்வளோதான். இமீடியட்டாக நம்மளுக்கு அடுப்பு இல்லாமல் மாம்பழ பாயசம் தயாராயாச்சு. அவ்வளோதான். இதில் நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு என்ன வேணுமோ, திராட்சை இருக்கா திராட்சை போட்டுக்கோங்க, முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுதான். இந்த தேங்காய் பால்லையே ஏலக்காவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதால் ஏலக்காய் வாசனை இருக்கும். அவ்வளோதான். அதை பாருங்கள், ஈஸியாக மாம்பழ பாயசம், மாம்பழம் தேங்காய் பால் பாயசம் தயார். சுகருக்கு பதிலாக, ஏன்னா மாம்பழத்துலேயே ஸ்வீட் இருக்கும், அதால் பார்த்து மில்க் மெய்டு விட்டுக்கலாம். இல்லை ஆர்டினரி பால் வேணாலும் விட்டுட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்கு தான் இதை பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அந்த கிளாஸில் இப்போ நம்ம ஃபில் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. இப்போ இதில் விட போகிறேன் எடுத்து. இதை பண்ணு. அவ்வளோதான், மாம்பழ பாயசம் தயார். மறந்துட்டேன், மாம்பழம் தேங்காய் பால் பாயசம் தயார். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மாம்பழ தேங்காய் பால் பாயசம் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.